ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் சோபாகியலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகர் என்னென்ன பலாபலன்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். குரு காலச்சக்கரத்திற்கு 9, 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். இவங்க 2 பேரும் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகர் வாழ்நாள்ல ஒரு நாளாவது ஒரு வம்பு வழக்குகளை சந்திச்சு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகும். அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல அது நடக்கும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு பாவகம். இவங்க 2 பேரும் சேரும் பொழுது புத்திர தடை உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அபாஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். குரு செவ்வாய் சேர்க்கையில ஏகப்பட்ட நல்ல பலன்கள் இருந்தாலும் புத்திர தடையும் ஒரு வம்பு வழக்குகளையும் அந்த ஜாதகர் வாழ்நாளில் ஒரு நாளாவது அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பலன். நன்றி, வணக்கம்.